ஹலோ கைஸ், பிடிசி நமக்கு ரிவர்சல் சிக்னல் கொடுக்குது. இந்த ரிவர்சல் சிக்னல் வந்து 63 போயிட்டு வருமா இல்லை 63 போகாமலே மேலே போகுமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த பம்ப் வந்து ஒரு பெரிய பம்பாக இருக்குமா இல்லை சின்ன பம்ப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிவர்சல் வந்து அனதர் லோ போகுமா பிடிசி அப்படின்றது இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து நான் டெலிகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐடியும் டெலிகிராமில் இருக்குது, ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணால் பர்சனலாக வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, வாங்க நம்ம டாபிக் போகலாம். பார்த்தீங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 67,100 200 கிட்டத்தட்ட வந்துட்டு. ஓகே, இப்போது ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 63,000 வந்து போகுன்றதை நான் சொன்னல, பல வீடியோவில் லாஸ்ட்டாக சொல்லிட்டு வரல. அதே மாதிரி தான் மார்க்கெட்டு 65 வந்துருச்சுல. இப்போ 74லேருந்து மார்க்கெட்டு 63 வரையும் போகும்னு நான் சொன்னேன். ஆனால் 74லேருந்து மார்க்கெட்டு 65 வரையும் வந்திருக்கு. 65 வரையும் வந்துட்டு மார்க்கெட் வந்து அங்கேயே ரிவர்சல் சிக்னல் கொடுக்குது. ஓகேவா, 65ல ரிவர்சல் சிக்னல் கொடுக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு அதே மாதிரி சேம் ஸ்ட்ரக்சர், இது என்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோ அதே சேம் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக் டவுன் பண்ணி கன்சல்டேட் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிராஷு. இதே மாதிரி இந்த இடத்துலையும் மார்க்கெட்டு பிரேக் டவுன் பண்ணி கன்சல்டேட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு கிராஷ் வரும் அப்படின்றது தான் கணக்கு. அதுதான் டெக்னிக்கல் அனலைஸ். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய கிரிப்டோ ஜங்கல் டெக்னிக்கல் அனலைஸு இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். என்னுடைய கணிப்பு 63 வருமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அந்த 63 வரத்துக்கு வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இந்த ஏரியா வந்து வரத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, பாசிபிலிட்டி கம்மி. ஏன்னா இங்கேருந்தே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 75க்கு மேலே போகும். 75, 76, 77, 78,000 அப்படி அந்த லெவலுக்கு போகும் நெக்ஸ்ட் டார்கெட்டு. 63 போகிறதுக்கு பாசிபிலிட்டி கம்மியாகுது சொன்னல. மேபி 63 போனால் இந்த மேலே உள்ள 69 வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் வந்தால் 63 போகும். 63 போயிட்டு மறுபடியும் ஒரு பெரிய பம்பு நடந்துடும். 63 போகிறதுக்கு வாய்ப்பு என்னை பொறுத்தவரையும் கம்மியாயிடுச்சு. ஓகேங்களா, அதனால் மார்க்கெட் வந்து 65 பாட்டமாக எடுத்து மார்க்கெட் மேலே போகும். ஃபஸ்ட் டார்கெட்டாக வந்து 75 போகும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் எத்ரீமும் அதே தான். எத்ரீம் வந்து இப்போ இந்த இடத்துல பாட்டமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எத்ரீமும் மேலே போகும். நெக்ஸ்ட்டு வந்து அனதர் லோ, நான் சொன்னேன்ல அனதர் லோ போகும்னு. ஆனால் இங்கே பிடிசி வந்து 63 போனால் தான் அனதர் லோ. ஆனால் 63 போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பிடிசி காட்டுது. அதனால் எத்ரீமும் அனதர் லோ போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிடிசி வந்து கீழே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஆனால் எத்ரீம் மட்டும் எப்படி போகும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அதனால் எத்ரீம் அனதர் லோ போகிறதுக்கு இங்கே பாசிபிலிட்டி கம்மியாகுது. ஓகேவா, இந்த இடத்துல கம்மியாகுது. பிடிசியும் 63 போகிறதுக்கே கம்மியாகுது பாசிபிலிட்டி. இங்கே வந்து மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகமாகுது. என்னுடைய டெக்னிக்கல் கிரிப்டோ ஜங்கல் டெக்னிக்கல் பிரகாரம் சொல்கிறேன். பிகாஸ் வந்து நான் மார்க்கெட்டோட அந்த நியூஸு எதுவுமே பார்க்க மாட்டேன், என்னோடய டெக்னிக்கல் மட்டும்தான் நான் பார்ப்பேன். நான் மறுபடியும் பீப்புளுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, என்னோடய டெக்னிக்கல் நான் எப்படி பார்ப்பேன்றதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து 2 கோடு வரையுது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பார்க்குறது, அது பார்த்துட்டு இங்கே பிரேக் டவுன் பண்ணால் இங்கே க்ளோஸ் வச்சா அதுக்கப்புறம் இங்கே போகும், அங்கே பிரேக் டவுன் பண்ணி அங்கே க்ளோஸ் வச்சா அங்கே போகும், இந்த டிமாண்ட் ஜோனை உடச்சா இந்த டிமாண்ட் ஜோன் வரும். அப்படிலாம் நான் என்னுடைய ட்ரேடிங்கில் அப்படி கிடையாது. நான் அப்படி சொல்லவே மாட்டேன். நீங்கள் எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி ட்ரேடிங் மெத்தட் தான் இருக்கும். ஆனால் என்னுடைய ட்ரேடிங் மெத்தட் அப்படி நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லி ஃபெயில் ஆனாலும் அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னுடைய அக்யூரசி பாருங்கள், மேக்ஸிமம் வந்து அதிகமாக தான் இருக்கும் அக்யூரசி. எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபெயில்ட் ஆகும். ஃபெயில்ட் ஆகாமல் யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் நான் எப்படி சொல்லுவேன்னா, சும்மா மேலே பிரேக் டவுன் பண்ணால் மேலே போகும், இங்கே ஒன் டே கேண்டல் க்ளோஸ் வச்சா இல்லை வீக்லி கேண்டல் க்ளோஸ் வச்சா மேலே போகும் அப்படின்றதெல்லாம் எனக்கு கணக்கு கிடையாது. ஃபுல்லாக நான் எப்படி பார்ப்பேன்னா லிக்விடேஷன் பேஸ் பண்ணி தான் பார்ப்பேன். ரெண்டாவதாக வந்து
மக்களோட உளவியல் அங்கே எப்படி சைக்காலஜி எப்படி வேலை செய்யுது, பீப்புள் வந்து மெஜாரிட்டி பீப்புள் எப்படி திங்க் பண்ணுறாங்க, அதையும் பேஸ் பண்ணி அந்த இடத்துல நான் மார்க்கெட் நான் பார்க்கறது உண்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய டெக்னிக்கல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்கிட்ட நீங்கள் கிளாஸ் எடுத்துக்கிறது விருப்பப்பட்டீங்கன்னா டெலிகிராமில் ஐடி இருக்குது, பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ப்ரீமியம் குரூப் இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணிக்கங்க விருப்பம் இருந்தால். ஓகேவா? அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, பிடிசி வந்து மேலே போகிறது தான் அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? நான் சொல்கிறது வந்து எல்லாமே இங்கேருந்து இங்கே போகும் அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். மெஜாரிட்டியாக அப்படி தான் சொல்லுவேன். இங்கேருந்து அப்படி போகும், அங்கேருந்து இங்கே வரும் அப்படி தான் சொல்லுவேன். இங்கே போய் க்ளோஸ் வச்சா இப்படி போகும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ரெண்டாவதாக ஒரு வேர்டு வச்சுலாம் சொல்ல மாட்டேன். சரிங்களா? பாசிபிலிட்டி இருக்கும், என்னோட அக்யூரசி நிறைய இருக்கும், பாசிபிலிட்டி அதிகமாக அடிக்கிறதுக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஃபெயில்டாகவும் ஆகலாம், ஆனால் மேக்ஸிமம் அக்யூரசி வரும். யாராலுமே 100% மார்க்கெட்டை ப்ரெடிக்டே பண்ண முடியாதுங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 100% எப்படின்னா, இது வந்து ஒரு தப்பானது. எல்லாராலையும் 100% ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அப்படி சொல்ல முடியாது, அப்படி சொல்லக்கூடாது. இதை எல்லாருனாலையும் எல்லா நேரத்துலையும் 100% பண்ண முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அப்படி தான் சொல்லலாம். ஓகேவா? இப்போ நான் 10 தடவை சொல்கிறேன்னா அதில் ஒரு 7-8 ஒர்க் அவுட் ஆகிடும், கரெக்டாக அந்த டார்கெட் அச்சீவ் ஆகும். அதெல்லாம் வந்து என்னுடைய கிரிப்டோ ஜங்கிள் ட்ரேடிங் மெத்தடு. நான் என்னுடைய ட்ரேடிங் மெத்தடுக்கு அப்படி வச்சுருக்கிறேன் என் பேர். சரிங்களா? கிரிப்டோ ஜங்கிள் ட்ரேடிங் மெத்தட்னே வச்சுருக்கிறேன். சரி, ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த 76, 78, 79 போகும். ஓகேவா? இங்கே தான் லிக்விடேஷன் இருக்குது. அங்கே போயிட்டு மார்க்கெட்டு இங்கே போயிட்டு சின்னதாக ஒரு புல் பேக் வந்துட்டு, இல்லைன்னா வராமலையோ இங்கே கன்சால்டேட் ஆகிட்ட மார்க்கெட் மேலே போகும். அப்படி இது ஒரு வழி இருக்குது. அப்படி இல்லை, இந்த 70 இந்த ஏரியாவுக்கு போயிட்டு, இது ஒரு செல்லிங் ஏரியா இருக்கும், இந்த ஏரியாவுக்கு போயிட்டு மறுபடியும் பிடிசி 68, 67லாம் வந்துச்சுன்னா பிடிசியை மறந்துட வேண்டியதுதான். இது வந்து என்னால் சொல்ல முடியும். மறுபடியும் பிடிசி அந்த பழைய டார்கெட் நான் சொன்னேன்ல, 15,000 $15,000, அதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பிடிசி அதுக்கு கீழே போயிடும். இந்த 63, 67, 60 இங்கெல்லாம் வரக்கூடாது. மார்க்கெட்டு மேலே போயிட்டு இந்த 77க்கு மேலே போயிட்டு கன்சால்டேட் ஆகிட்டு அப்படியே மேலே போயிடுச்சுன்னா புல் ரன் ஸ்டார்ட் ஆகிடும் மார்க்கெட்டு. ஆனால் இப்போதைக்கு என்னால் எது சொல்ல முடியும்னா, இந்த 75க்கு மேலே போகும், இந்த ஏரியாவுக்கு போகும் அப்படின்றது தான் என்னால் சொல்ல முடியும். இங்கேருந்து மேலே போகுமா கீழே போகுமான்றது என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது, ஏன்னா கன்ஃபர்மேஷன் ஆகலை. இந்த 60K இப்போதைக்கு லோக்கல் பாட்டமாக இருக்குது. ஓகேவா? இன்னும் சைக்கிள் பாட்டமாக ஆகலை. சைக்கிள் பாட்டமாக ஆகணும்னா சில சினாரியோ நடக்கணும். அந்த மாதிரி ஏதாவது நடந்தால் நான் மார்க்கெட்டில் கண்டுபிடிச்சா உங்களுக்கு அதை நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து நிறைய அப்டேட் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைக்காலஜி அப்டேட்டு, மார்க்கெட் டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்டேட்டு எல்லாமே உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், இது வந்து என்னுடைய ஓன் நாலேஜ் தான். இந்த அனலைஸ் வந்து ஒரு டெக்னிக்கல் அனலைஸ், ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக நீங்கள் வச்சு, நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ்னு ஒன்று வச்சுருப்பீங்களா, அதையும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.